வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி பிரியாணிலாம் பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வாங்க. இந்த கப்பில் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது 1/4 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு கட்டு கொத்தமல்லியை போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ பேனசோனிக் ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மராட்டி முக்கு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிச்சுக்குங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் சேர்த்திக்குங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லியையும் இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஒரு பிஞ்சாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இப்போது 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான 4 கிளாஸ் டம்ளர் தண்ணியும் சேர்த்திக்கிங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ அரை லெமன் எடுத்துகிட்டு இதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு கலக்கி விட்டுக்குங்க. இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னா அது குக்கிங்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கீப் ஃபார்முக்கும் வந்துடும். இப்போது நம்ம வடசட்டியில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இப்போ நம்ம முந்திரி சேர்த்திக்குங்க. இப்போ முந்திரி நல்லா செவந்துருச்சு. செவந்ததை இப்போ இந்த பிரியாணியில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.